மதுரையிலே விஜய் நடத்திய மாநாட்டில் அந்த நாற்காலிகளை விஜய் கட்சியை சார்ந்த ரசிகர்களே உடைத்து எறிந்தார்கள். குழந்தைகளோடு வந்த பெண்களுக்கு கூட பாதுகாப்பு தராமல் சில குழந்தைகளை தூக்கி வெளியே போட்டுவிட்டு அந்த பாதுகாப்பு அரணை தாண்டி ஏறி குதித்தார்கள். சிலருக்கு அங்கே நீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அங்கே குடிநீர் ஏற்பாட்டை சரியாக கவனிக்கவில்லை, குடிநீர் விநியோகம் சரிவர நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அந்த நிகழ்ச்சி, அந்த மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு ஆயிரக்கணக்கான நாற்காலிகளை விஜய் ரசிகர்கள் உடைத்து நொறுக்கினார்களா இல்லையா? கட்டுப்பாட்டை காக்க தவறியது விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள். கட்டுப்பாட்டை சரியாக செயல்படுத்தாமல் இருந்தது அந்த நிகழ்ச்சியை, அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த விஜய் கட்சியை சார்ந்தவர்கள். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர், அந்த கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில் விஜயும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த மதுரை மாநாட்டில் பல இளம் பெண்கள் மயங்கி கீழே விழுந்தார்களா இல்லையா? மயங்கி கீழே விழுந்தவர்களை, அந்த இளம் பெண்களை இளைஞர்களே தூக்கி கொண்டு போனார்களா இல்லையா? அவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதித்தார்களா இல்லையா? அந்த தவறிலிருந்து நடிகர் விஜய் கட்சி பாடம் கற்றிருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த தவறிலிருந்து தன்னை விஜய் கட்சி திருத்தி கொண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? அங்கே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நாற்காலிகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. மதுரை மாநாட்டிலே பலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். மயங்கி விழுந்த இளம் பெண்களை தூக்கி கொண்டு இளைஞர்களே ஓடி இருக்கிறார்கள், உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் அந்த மாநாட்டிலேயே நடந்தது. இத்தனைக்கும் மிகப்பெரிய மைதானத்தில் நடந்த மாநாட்டில் இப்படிப்பட்ட கோரமான சம்பவங்கள், கொடூரமான சம்பவங்கள் நடந்தது. இனி அப்படி நடக்க கூடாது என்று விஜய் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சரியான நடவடிக்கையை கரூர் வேலுசாமி புரத்தில் எடுத்திருந்தால் 42 உயிர்கள், இன்று வரை 42 உயிர்கள் போயிருக்காது. இந்த கொடூர கோர மரணம் நிகழ்ந்திருக்காது.